அதோடு இருக்கக்கூடாது. அடுத்தது தேவராஜ்யத்தின் அடுத்த அது பரிமாணம், அடுத்த கொள்கை என்னவென்றால் அவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்து தண்ணி ஞானஸ்நானம் மட்டுமல்ல, பரிசுத்த அவர்கள் சபையிலே உறுப்பினர்களாக தொடர்ந்து பரிசுத்த பந்தியிலே சபையின் ஒழுங்கின்படி பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி சபையிலே முழுமையான விசுவாசியாக மாறினவர்கள் இந்த சொன்ன காரியத்தின்படி இவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிதானித்தே ஆக வேண்டியது அவசியம். அதாவது இந்த பூமியிலே தேவன் அவர்களை சிருஷ்டித்திருப்பதற்கு நோக்கம் இந்த பூமியிலே அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பங்கு தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். உலகம் உருவாவதற்கு முன்பாகவே தாய் அவர்களை வந்து தெரிந்து கொண்டவர்களை தேவன் தமக்கு ஊழியம் செய். Hello, can you hear me? Yes. So these are the certain things which we have to understand, that we have to contribute, in the congregation. We have to add people in the congregation. Glory to God. Now let us read, before reading other, let us read book of John 15th chapter 16th verse. This is for every believer of the church. Every believer, those who are born again, those who are Holy Communion member, this is for everyone. Jesus himself is teaching this. Book of John 15th chapter 16th verse. Yes. யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை முதலாவது பிரதானமாக நாம் வாசிக்க போகிறோம். இது ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி கூப்பிட்டேன். Glory to God. Sometimes the prayers of many people are not answered. They may be praying for several months, but the answer is not coming. Maybe this is one of the reasons that here the word of God says, you will get everything, whatever you shall ask in my name, it shall be given unto you. But the condition is, go and bring the fruits unto me, the fruits which shall remain forever. That means the fruit of the soul. He is asking, go and bring the fruit of the soul and add them to me. And your fruit, that means your soul, once comes from the path of darkness to the path of righteousness, his name will be written in the book of life and he will never be perished. That soul God is expecting from us. If we do so, then only whatever we shall ask in his name, it shall be given unto you. Yes. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அநேகர் ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜெபங்களிலே அநேக விண்ணப்பங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என்று யோவான் 15:6 சொன்னது போல, நாம் கேட்கிறது எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. நாம் கனி கொடுக்கும் படிக்கும், நம்முடைய கனி நிலைத்திருக்கும் படிக்கும். நிலையான கனி என்றால் என்ன கவனிக்கும் பொழுது, நாம் செய்கிற ஆத்தும ஆதாயம், நாம் ஒரு ஆத்துமாவை தேவனுக்குள்ளே நடத்துகிறோம் அல்லவா? கர்த்தருக்குள்ளே நடத்தும் போது அந்த ஆத்மாவுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அந்த ஆத்மா ஒரு நாளும் கெட்டு போவதில்லை.
இப்படி நிலைத்திருக்கிற கனிகளாகிய ஆத்தும ஆதாயம், ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கிற அந்த வேலையை நாம் திறன்பட தவறாமல் செய்கிறவர்களா இருந்து தேவனிடத்தில் அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. So people should become full believer and they should become the disciple and they should become the evangelist. Go and bring fruits. It says go to the next door neighbor. If you are staying in an apartment, go to your next door neighbor in your apartment. Go to your next door person, your neighbor, those who are there. Many times people will be talking in Facebook. People of Argentina, they will be talking even to the the other extreme end of the earth, but they will be not in talking terms with their next door neighbor. They are not in talking terms with their they are not in friendship with the next door neighbor. Word of God says, love your neighbor as you love yourself. But in Christian community, we have seen during one of our survey program, which was done by our PhD students of our Bible college, and they found 75% of the Christians, they are not speaking to their neighbors, to the next door neighbor. They don't even know the name, who is the person next to him or her. In that colony, who are the people? They don't even know that. But the word of God says, love your neighbor as you love yourself. Then whether we are real servant of God, whether we are real believer, whether we are born again, whether we are really new creature in the Lord is a question mark. Let us evaluate ourselves today and let us come to our correction of our spiritual life. Yes. முழு விசுவாசிகளாக மாறின ஒருவர் ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஆலோசனை, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, அதாவது கனி கொடுக்கும்படிக்கு என்று சொல்லாமல் போய் கனி கொடுக்கும்படிக்கு, அதாவது நீங்கள் வாழுகிற பகுதியில, உங்கள் சொந்தங்களுக்கு மத்தியில, நீங்கள் இருக்கிற சமுதாயத்திலே நீங்கள் போய் உலகத்தின் முடிவு பரியந்தம். இன்னைக்கு நடக்கிற காரியம் என்னவென்றால், ஒருவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு அர்ஜென்டினாவில் இருக்கிறவரோடு பேசி கொண்டிருக்கிறார், ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளோடு பேசுகிறது இல்லை. நாங்கள் ஒரு ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டோம். அதிலே எங்களுடைய PhD ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஆராய்ச்சி செய்த பொழுது, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களிலே 75% கிறிஸ்தவர்கள் தங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரரிடத்துல கூட பேசுவதில்லை, அவருடைய பெயர் கூட என்னவென்று தெரிவதில்லை என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்தது. எத்தனை சோகமானது பார்த்தீங்களா பிரியமானவர்களே? நாம் மற்றவர்களோடு பேச வேண்டும், பழக வேண்டும், வேறு எதற்காகவும் இல்லை. இந்த சுத்த சுவிசேஷம், இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர்களோடு ஒரு நல்ல உறவில் இருக்க வேண்டும். நீங்கள் போய் பக்கத்து வீட்டிலே, நாம் இருக்கிற பகுதியில போய் கனி கொடுக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போதுதான் நாம் புது சிருஷ்டிகள், தேவனுடைய சமூகத்திலே நாம் புதிய படைப்புகள், தேவனுக்கு உகந்தவர்கள் என்பதற்கு அது ஆதாரமாயிருக்கும். Glory to God. Hallelujah. Believers should not feel that this is the job of only the pastor or the pastor amma or the people in the top layer, in the top leadership. It is only their job. But they forget. They only ask from God. Because the word of God says, whatever you shall ask, it shall be given. So they catch that promise and they only keep on asking from God. God, you give me this. God, the next door neighbor has got very big fridge. My fridge is very small. God, give me a big fridge. My next door neighbor, they will not talk to the next door neighbor, but then they will be having jealousy with the next door neighbor. My next door neighbor is having very big car. I have got only a small scooter or motorbike. Give me a big car. Only they will be only asking. The word of God says, Jesus is calling us as his friends. Book of John, we know, 15th chapter, 14th verse. If we are the friend of Jesus, so there should be friendship should be maintained. The import and export has to be maintained. Like the friendship of two countries, like Dubai and India example. I'm just giving one example. If Dubai and India has to maintain their friendship, India has to send them rice, wheat, sugar, because Dubai doesn't have all those things. They are only desert. And Dubai and the East, I mean to say the Middle East country, they will be sending oil. India doesn't have the oil. So they will send the oil. That means importing oil, exporting, wheat and other things. So import and export has to be in balance.
If at all we are really asking, we all have a need, domestic need, family need, all those things are there, but our prayers are not answered because we are not exporting. What to export? The soul. The name of the soul will be written in the book of life if through you, through the church believer, if they are coming to the path of righteousness, accepting Christ, and then after that you connect them to the church. Other rituals of the church like baptism, other things and all, the church pastor will take. But your job, your responsibility, go and bring. Go and catch the soul. We are the fishermen. Glory to God. Hallelujah. Bring soul and add them to the kingdom. Glory to God. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், போய் ஊழியம் செய்வது, ஆத்தும ஆதாயம் செய்வது, கர்த்தருக்கு ஜனங்களை சேர்ப்பது என்பது பாஸ்டருடைய வேலை, பாஸ்டர் அம்மாவுடைய வேலை, பாஸ்டர் பிள்ளைகளுடைய வேலை, அது உடல் ஊழியக்காருடைய வேலை, என்னுடைய வேலை இல்லை என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் செய்வதெல்லாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இதைத்தாரும் அதைத்தாரும் இதைத்தாரும்னு கேட்டுட்டே இருக்குது. ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காருக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, எனக்கு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கு ஆண்டவரே. பக்கத்து வீட்டுக்காரு பெரிய கார் வச்சிருக்கிறாரு, நான் சின்ன கார் மோட்டார் பைக் தான் வச்சிருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரு பேர் கூட தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரு கூட பேசுறது கூட கிடையாது. ஆனால் அவர் மேல பொறாமை மட்டும் நிறையவே இருக்குது. நல்லா கவனிக்கும் போது 15:14 யோவான் சொன்னார், அவர் நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார். சிநேகிதர்கள் என்றால் என்ன? ஒருவருக்கு ஒருவர் பேசி உறவாடுவது. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்தியாவும் துபாயும் நட்பு நாடுகள், ஒருத்தரோடு ஒருத்தர் நல்ல நட்போடு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் என்றால், நட்பு நாடுகள் என்றால் என்ன அர்த்தம்? இந்தியா தன்னிடத்தில் இருக்கிற அரிசி, கோதுமை மற்றும் சர்க்கரை இவைகளை துபாய்க்கு அனுப்ப வேண்டும். இவைகள்லாம் அங்க கிடையாது. துபாய் தங்களிடத்தில் இருக்கிற எண்ணெயை, க்ரூட் ஆயில், அந்த கச்சா எண்ணெயை அவர்கள் இங்கே அனுப்ப வேண்டும். இப்படி ஒருவருக்கு ஒருவர் பண்டம் மாற்றம் செய்வதனாலதான் அந்த சிநேகம், அந்த நட்பு என்பது அங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகிதர் என்று சொல்லி இருக்கிறபடினால விசுவாச ஜனங்கள் புரிந்து கொள்ள நாம் உதவி செய்ய வேண்டும். நாம் அவரிடத்தில் கேட்கிறது மட்டுமல்ல, அவர் நம்மிடத்தில் என்ன கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாமும் இந்த உலகத்துல போய் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான நட்பு, நாம் அவருடைய சிநேகிதர்களா இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறோம் என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். அப்போதுதான் சபை ஆசீர்வதிக்கப்பட முடியும். Hallelujah, glory to God. So this concept is not my concept. It is not the concept of some denomination. This is the teaching of Jesus Christ, not the James, not the Peter. Jesus himself says one very important thing again in the same verse, 15th chapter, 16th verse. John 15th and 16th verse, very important. As I told, believers feel that only the ordained pastors, those who are ordained, they only have to do this job. They will only come and go, ask the pastor to lay hand and ask only for certain things, this thing, that thing, family need, all those things. Fantastic. The pastor is praying, very good, you are getting deliverance, very good. But again they forget what is their role in the church. They have been chosen in the midst of 150 crore population of India and 7.5 billion population of the world. That is 750 crore population of the world. Why they are chosen? That is very important. In English, we have read the same verse, book of John, 15th chapter, 16th, it says, you have not chosen me. Jesus says, I have chosen you. Yes, read. You see. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இங்க யோவான் 15:14 வாசிக்கிறோம். இந்த போய் ஆத்துமாக்களை கொண்டு வருவது, சபையிலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதற்காக வெளியிலே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற இந்த காரியம் என்னுடைய தத்துவம் அல்ல, அல்லது யோவான், யாக்கோபு, மத்தேயு, லூக்கா இவர்களுடைய தத்துவம் அல்ல. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதானமான கட்டளை. இது இயேசு கிறிஸ்துவை சொன்ன ஒரு காரியம். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல விசுவாசிகள் பாஸ்டர் அவர் தான் ஊழியம் செய்யணும், நான் வருவேன் பாஸ்டர்ட்ட, பாஸ்டர் தலைமையில கை வைக்கணும், நான் சொல்ற விண்ணப்பத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், நான் வந்து போய் விடுவேன். ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே. தேவன் என்னை ஏன் இங்க வைத்திருக்கிறார்? நான் அவருடைய வேலைகளை எப்படி செய்ய வேண்டும், இவைகளை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும்.
அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இயேசுவே என்னை சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So the thing which is missing in this verse which Jesus has spoken, which the believer of the church doesn't understand, or the leader of the church is not teaching them this. What is that teaching is required? They feel only the ordained pastor, they only have to do ordination to whom it is given, like to pastors or to Pastor Amma. But here the word of God says in English, it is mentioned very clearly, book of John 15 chapter 16 verse, you have not chosen me, I have chosen you. And the second line it says, if you have King James version, you can read that thing. Second line it says, and I have ordained you. Ordained. Ordination. Do you have English King James or somebody? Can you have English Bible? Or in Tamil also it must be there. Yeah. Read. Yeah, read. Read that. Yes. Thank you, Pastor Udayaraj. நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று தமிழில் வருகிறது. In English it is English there, ordination. So it is not only the ordination of the pastor, it is not only the ordained pastor should go and bring the new fruits, go and catch new soul. It is the believer, everyone, those who are Holy Communion member, those who are the member of the body of Christ, they have to go and be, because they are also ordained believer. Hallelujah. Read that in English. Yes. You don't choose me, but I chose you and appointed you. Very important. Go. Appointed you. See, appointment. It is not the King James version, but in the King James it is written, ordained you. Ordination is done. Very good. Hallelujah. So if we are appointed, like for example, IAS officer is appointed, IPS officer is appointed to perform the public service, to perform the duties of the public. You know, they are the public servant. They are getting salary for that. So if IAS officer, those who are appointed, doesn't deliver, don't deliver, you know, there's responsibility. I think the government will even suspend them. The government will even terminate them. It happens like, because they are appointed. We are the appointed, ordained servants of God. Every believer in the church, every Holy Communion member in the church, they are the church. The concrete building is not a church. The big cross, what you are keeping in the church, the building, that is not a church. Every Holy Communion member, those who are, you know, fulfill the kingdom principle, those who are Holy Spirit baptized, those who are water baptized, and now Holy Communion member, they are the church. Congregation is the church, like a bride church waiting for the bridegroom. Let us understand this thing. They are ordained. Every believer is appointed, ordained in the congregation. Hallelujah. விசுவாசிகள் இந்த நாட்களிலே வெறும் விசுவாசிகள் என்கிற நிலைமையிலே நின்று விடுவதற்கான காரணம், ஒருவேளை அவர்களுக்கு தலைவர்கள் சரியாக போதிக்காதபடியினாலே அவர்கள் விசுவாசிகள் என்கிற நிலைமையிலே அப்படி நின்று போய் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் அழுத்தமாக திருத்தமாக அவர்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தமிழ் வேதத்திலும் ஆங்கிலத்திலும் மிக அழகாக இருக்கிறது. நான் உங்களை ஏற்படுத்தினேன், அப்பாயிண்டட் யூ என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தினாலே ஒரு IAS அதிகாரி, ஒரு IPS அதிகாரி ஒரு மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்களாக அவர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஏற்படுத்தப்பட்ட பின்பு அந்த முழு மாவட்டத்தின் கட்டுப்பாடும் அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் அதிகாரத்தை செயல்படுத்தி நாட்டு மக்களின் காரியங்களை செய்ய பணிக்கப்படுகிறார்கள். அதற்காக அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அந்த வேலையை அவர்கள் திறன்பட செய்யவில்லை என்றால் அரசாங்கம் அவர்களுடைய வேலையை பறிக்கிறதுக்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு உண்டு. அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். அதே போலதான் இந்த பூமியின் அரசாங்கம் அல்ல, பரலோகத்தின் அரசாங்கம் ஒவ்வொரு விசுவாசியையும், ஊழியக்காரரை மட்டுமல்ல, பாஸ்டரை மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியையும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லார் மேலும் விழுந்த கடமை, அவர்கள் போய் கனி கொடுக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் தங்களுடைய பங்கை ஆற்ற வேண்டும் என்பது அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியமா இருக்கிறது. இது போதிக்கப்பட வேண்டியது மிக அவசியம் பிரியமானவர்களே. Amen. Glory to God. Hallelujah. So they have to understand it is their responsibility. They are put, as you are seeing in the slide,
They are put on the earth planet to give the contribution, to add people into the kingdom of God. They are created to serve God, not only coming and going like a normal believer. We are saved to serve God. They have to understand, if we are not bringing the fruits, I mean to say the church believers are not bringing the fruits, adding to the body of Christ, adding to the bride church. You know, the word of God says, as I told, the friendship will be broken. Friendship will be broken. Every time only we are asking and eating, not giving our tiffin box to other. In the school, we have many friends, you know. In the school, we share the tiffin box. Sometimes only we eat only other tiffin box, not giving my tiffin box to them. The friendship will be broken. Like giving and taking, the balance should be there. Jesus is not expecting money from you. Jesus is not expecting big, you know, the jewels or the gold or silver. He is expecting, bring the fruits, bring the soul. No aliens will come now from other planet for taking the gospel of peace, the gospel of salvation. It is only me and you only have to take, you know, the church believer only have to take, because now they are also member of the body of Christ. They have to bring fruits. If they don't bring fruits, what is the result? Read book of Luke 13 chapter from 6 to 9. விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் மணவாட்டி சபையின் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மணவாட்டி சபையை சேர்ந்தவர்கள் போய் அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டியது மிக பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. ஆத்தும ஆதாயம், அதாவது இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போய் மக்களுக்கு அறிவிப்பதற்கு வேற்று கிரகவாசி யாரும் வரப்போவதில்லை. கர்த்தர் நம்மை தான் இந்த பூமியிலே அரக்க வைத்திருக்கிறார். எபேசியர் 2:10 படி அரக்காகத்தான் இந்த பூமியிலே விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை அப்படி போய் கனி கொடுக்கிற அந்த காரியத்தை சிலர் செய்யாமல் போகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால், நாம் அதை குறித்த காரணத்தை வாசிக்க லூக்கா 13வது அதிகாரத்துக்கு வர வேண்டும். லூக்கா 13வது அதிகாரம் 6-9 வசனங்கள். லூக்கா 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டி இருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இது வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். Hallelujah. So all the leaders, those who are attending today, those who are participating today, you have to question on the next Sunday from your believer, from the church congregation, that how many of you brought fruits, that is fruit of the soul, new soul through you, how many of you brought? And if you have not brought, you are in danger zone, because you are appointed believer, appointed, ordination is given unto you by Jesus Christ. Hallelujah. If you don't bring, here as we read in the book of Luke, it will be cut off. The fellowship will be, you will be losing the fellowship. You will be cut out from these things. But again, yes, the pastor, the leader, I mean to say, they are pleading to God, God, this year allow it. If they bring fruit, okay. If they not bring, next year it's okay. That is the punishment. We don't want to go for that punishment. We want all our believers should be fruitful. It is me and you who only have to teach our church congregation member. Don't come alone. At least one new soul in 1 month time. If you bring at least one new soul in 1 month time, in 12 months, that is in 1 year. If you have got the church now this time only 100 souls, in just after 1 year, you can see the multiplication, so much multiplication. I'm talking out of my experience. We have given such kind of teaching and training program where there were only 30 members. After 2 years, when we came, 300 members were joined. In Punjab, we started with a small congregation group of people, and after 3 to 4 years, I went there to baptize 1,000 souls.
one particular day. In some country, 1,000 souls, right from morning 6 o'clock, to right night says 8 o'clock. We were baptizing in Uganda and in some other countries. Praise God, because they have understood the concept. People have understood the concept. It's not the pastor, the believer have to go and bring the soul. Then only the church will be growing. This is one of the aspects of the spiritual growth of the church. Glory to God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஊழியர்களாகிய நாம அடுத்த வாரம் அடுத்த முறை நம்முடைய விசுவாசிகளோடு பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்துல கேளுங்கள், எத்தனை பேர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீர்கள், எவ்வளவு ஆத்துமாக்களை நீங்கள் உங்கள் மூலமாக இந்த சபையில கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு விசுவாசியும் கனி கொடுக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கடமை. கனி கொடுக்காவிட்டால் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த நட்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது முறிந்து விடுகிறது. நாம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி முதலில் பேசினோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இரண்டு பக்கமும் கொடுக்கல் வாங்கல் என்பது இருக்க வேண்டும். அப்போதுதான் அது சரியான உறவாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தோட்டக்காரன் குறித்த காரியத்தை வாசிக்கும் பொழுது அந்த மரம் கனி கொடுக்கவில்லை. அதனுடைய முடிவு என்னவென்று அந்த எஜமானன் சொல்லுகிறார், வெட்டி போட வேண்டும். பயங்கரமான காரியம். ஆனால் அந்த எஜமானனுக்கு தோட்டக்காரன் சொல்லுகிறான், அதாவது ஊழியக்காரனாகிய நாம ஆண்டவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, இந்த வருஷம் இருக்கட்டும், இருக்கட்டும். நாம் ஒரு விசுவாசியும் வெட்டி போடப்படுவது இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய விசுவாசிகள் ஒரு மாதத்திற்கு ஒரு ஆளை சபைக்கு கொண்டு வந்தால் ஒரு வருஷத்துல 12 பேரை சபைக்கு கொண்டு வர முடியும். அப்படி ஒரு விசுவாசி, ஒரு 100 பேர் இருக்கிற சபையில ஒரு விசுவாசி மாதத்துக்கு ஒருவரை என்று ஆதாயப்படுத்தினால் அவர்கள் ஒரு வருடத்துல நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளே நடத்த முடியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். வெறும் 13 பேர் கொண்ட ஒரு சபையில இந்த ட்ரைனிங் எல்லாம் நடத்தும் பொழுது 13 பேர் கொண்ட சபை 300 பேர் கொண்ட சபையாக 2 வருடங்களில் ஆயிருக்கிறது. பஞ்சாபிலே, உகாண்டாவிலே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நாங்கள் காலை 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நின்று ஞானஸ்தானத்துல நடத்திருக்கிறோம். எப்படி அது சாத்தியமானது? பாஸ்டர் போய் ஆத்துமாதாயம் செய்ததினால் அல்ல, விசுவாசிகள், ஒவ்வொரு விசுவாசிகளும் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவனிடத்திலே நடத்துவதனாலதான் இது சாத்தியம். அப்படிதான் சபை பெருக்கத்தை காண முடியும். Glory to God. I'm just giving some examples. I'm talking out of my practical experience, not like only theology. I'm talking out of my practical experience. We have done this thing and we got very good success. Our bishop, Professor Dr. Paul Ambi knows very well. Yes, last year when I came, so we thought this time we'll do something different. Though every year 30,000 of teaching, training and biblical studies and theology program is going on. 30,000 people are passing out from our college, but then we teach them the same thing. Everyone should teach and train another 12 more people, bring 12 more people to add them to the congregation, like the same concept. So I thought, okay, let me examine really whether it was happening in India or not. And then I came to Delhi. There are certain restrictions for me not to go for preaching, not to conduct preaching program. The present government, this thing. But since I am having a diplomatic passport from the American government, so they cannot stop my entry into the Indian territory. With that I come and I take like a normal thing, like seminar on the global peace. But I teach the seminar on the global peace. I teach about the gospel of peace of Jesus Christ only. Anyhow, that is one aspect. So I thought, okay, let me find out how many people have attended our such kind of seminar, like 1 into 12, one soul training 12 people, like this. And we have a proper record of all those things. As now Bishop Paul Ambi has sent all the record of our previous batch. Those who attended in the last 2 batch, we have all the records, like all trained people. You should also send the record to Pastor Paul Ambi, how many people you have trained, like this with chain reaction. Anyhow, I'm just sharing this example. Last year, it happened so that we have just given only
this kind of, not only advertisement in the newspaper because the government will come to know, only word of mouth, only from one person to other person. All those who were trained during either 3 days conference, seminar, teaching conference, or those who have taken the theology degree, either BTH or MTH or doctorate degree from our college, only they should come, they should register. It was free of cost. Only they should register. That's what. Only this was there. You can see in the internet, you can see even in the the news and all, it has come. How many people registered, 3 lakhs people. 3 lakh people. They attended 3 days, our conference. There was no space there. Our host, he had to cut, the sugarcane, the sugarcane field. Huge field. And then he made arrangement for the people to sit over there. 3 days conference in one place in Punjab. Again 3 days in another place in Punjab. And again 3 days in another place in Punjab. And the last day we thought of doing a peace rally. We made a peace rally. The videograph is with our Bishop Ayya Paul Nambi. He is having that thing. Even it is published in the Government of India. That also is there. 10 kilometers highway was with our trained people holding Bible and singing the song of the gospel of peace of Jesus Christ. The government was totally, they could not do anything because we have never asked for any police security or any kind of thing. It was a very marvelous things was there. All honor, all glory, and all thanks to our Lord and Savior Jesus Christ. Hallelujah. I'm going to conclude now because I have only 2 minutes left in my watch. Glory to God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாங்கள் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறது எல்லாம் ஏதோ அதாவது இறையியல் ரீதியான தத்துவங்கள் மட்டுமல்ல, அனுபவத்திலே நாங்கள் பார்த்தது. பிரியமானவர்களே, அனுபவத்திலே நாங்கள் இவைகளை எங்களுடைய டீச்சிங் செமினார்ஸ்ல, கருத்தரங்கிலே நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் 30,000 பேர் இந்த எங்களுடைய வேதாகம கல்லூரியில் இருந்து அவர்கள் பயிற்சி பெற்று வெளியே போகிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இதுதான் சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்கள் போய் இன்னொரு 12 பேரை ஆயத்தப்படுத்துங்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள் என்னதான் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். ஒரு முறை எனக்கு இது எப்படி செயல்படுகிறது, இதனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை வந்து டெல்லிக்கு நான் வந்தேன். அப்போது டெல்லிக்கு வரும்போது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எனக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கிறதுனால அவர்களுடைய வருகையை தடை செய்ய முடியாது. ஆகவே நான் பெரிய பிரசங்க கூட்டங்களில் பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் பீஸ் கான்பரன்ஸ் என்று சொல்லி சமாதான கருத்தரங்கள் என்ற பெயரிலே சமாதானத்தின் சுவிசேஷ கருத்தரங்களை நாங்கள் நடத்துகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பீஸ் கான்பரன்ஸ் பஞ்சாபிலே நடத்துவதாக தீர்மானித்து வெறும் வாய் வழியில மட்டும் நாங்கள் வேற எந்த வகையிலும் விளம்பரப்படுத்தவே இல்லை. வாய் வழியில யார் யாரெல்லாம் முந்தைய முறையில முந்தைய காலங்களில் இந்த கருத்தரங்களை பங்கு கொண்டில நீங்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக பதிவு செய்ய நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். யாருக்கும் எந்த நியூஸ் பேப்பர்லும் நாங்க அட்வர்டைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் எவ்வளவு பேர் பதிந்தார்கள் என்றால் 3 லட்சம் பேர் பஞ்சாபிலே 3 லட்சம் பேர் பதிவு செய்து 3 லட்சம் பேர் வந்தார்கள். அந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்கு கூட்டத்தை சமாளிப்பதற்கு முடியாமல் அங்க இருக்கிற கரும்பு தோட்டங்களை எல்லாம் வெட்டி ஜனங்களை உட்கார வைக்க வேண்டியிருந்தது. அந்த கருத்தரங்கின் கடைசி நாளிலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு சமாதான ஒரு நடைபயணத்தை ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்து வந்தோம். 10 கிலோமீட்டர் அந்த பஞ்சாபை அசந்து போய்விட்டது. அரசாங்கமே அப்படி திகைத்து விட்டார்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் பெருமையும் புகழ்ச்சியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஏதோ இது வெறும் வேட்டு சுரக்காய் அல்ல, நாங்கள் இதை அனுபவித்து சொல்லுகிறோம். மற்ற விசுவாசிகளை செயல்பட வையுங்கள். Because this is not our job, God's work. Only we have to put ourselves with all skills of biblical principles. God is going to perform all such things. Glory to God. You understand, 3 lakh people attending 3 days continuously. Our host had to make arrangements for the food, all kind of arrangement, all big things was there. And the government authorities were watching, all those things. At the end, the police, superintendent of police, SP,
They came and they told, we want to be baptized. Hallelujah. Glory to God. IAS officers, they came and they attended, oh Lord, we want to be baptized. We have understood. Many Sardarjis, they are examples. If time permits, maybe tomorrow or day after tomorrow, we can show you a small clipping of such videos and all. It will be so, comforting to our heart. Yes, we are getting the result of the ministry when we apply the biblical principles, when we do the ministry in accordance with the biblical doctrine, the doctrine of the Bible. Yes, we are going to get success. After that, when the Punjab was a big success, I never knew. I got a direct invitation from the Indian government. And then in Delhi capital, there was a big program was organized where all Muslim top leaders, all Hindu top leaders, all other kind of top leaders, they all gathered together. And we had a peace conference with them also. And then I connected all of them by the grace of the God that why we should fight. The Rig Veda is talking about Jesus Christ. Quran says that if you have got doubt, in the book of Quran, 10th chapter, 94th verse, it says, if you have doubt, you read Bible. So why we should fight? There is nothing to fight and all those things and all. It was a successful program. I give all honor, all glory and all thanks to our Lord and Savior Jesus Christ. After seeing this result, now my heart is fully convinced that this dream which I am having from past many years, that to make India as an epicenter for producing number of thousands and thousands of evangelists, pastors, and send them to the entire world. I need the support. I need the prayer support. I don't need money. I don't need anything from you all. Only the prayer support and then unity together. Let us do this big task, the mission of God, mission of Jesus Christ of the end days, church leadership, Christian leadership. God bless you all. God bless you all. God bless you all. Thank you very much. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவருடைய கடைசி வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் போதிக்கிற இந்த இருதயத்தின் பாரம், இது வேதத்தின் சத்தியத்தின்படியானது. வேதத்தின் சத்தியத்தின்படியே நாங்கள் காரியங்களை செய்தபடினாலதான் அந்த 3 லட்சம் பேரையும் 3 நாட்கள் தங்க வைத்து உணவு கொடுத்து அந்த கூட்டத்தின் முடிவில கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்தார் என்றால், போலீஸ் மேல் அதிகாரிகள், எஸ்பி, நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், IAS அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் வல்லமையான காரியங்களை செய்தார். ஏனென்றால் நாங்கள் செய்த அந்த கூட்டத்தின் காரியங்கள் எல்லாம் வேத சத்தியத்தின் அடிப்படையில இருந்தபடியினால. பிரியமானவர்களே, அந்த கூட்டத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு உண்டாவதாக. அந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் பிறகு இந்திய அரசாங்கம் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டது. எல்லா மத தலைவர்கள், இந்து, முஸ்லிம், சீக்கியர்கள், எல்லா மத தலைவர்களும் இருக்கிற ஒரு பெரிய பீஸ் கான்ஃபரன்ஸ், சமாதான கருத்தரங்கு ஒன்று நடத்தினார்கள். அதற்கு என்னை கூப்பிட்டிருந்தார்கள். அங்கே போன பொழுது நான் தெளிவாக சொன்னேன், ரிக் வேதம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. குரானிலே 10வது அத்தியாயம் 19வது வசனத்திலே குழப்பம் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அந்த காரியத்தையும் நான் அவளுக்கு விளக்கி காண்பித்தேன். நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், வேத சத்தியத்தின்படி நாம் காரியங்களை செய்யும் பொழுது தேவன் அற்புதமாக கிரியை செய்கிறார். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாரம், இந்த இந்தியா, இந்த தேசம் அநேக ஊழியர்களை, அநேக சுவிசேஷகர்களை, அநேக மிஷனரிகளை உலகம் முழுவதும் அனுப்புகிற நாடாக மாற வேண்டும். நாம் நமது காலத்திலே நம்முடைய தேசத்தை சுவிசேஷத்தினால் சந்திக்க வேண்டும். அதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இருதயத்தின் பாரம், ஏக்கமா இருக்கிறது. ஆகவே உங்கள் யாவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்வது, தயவு செய்து உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை, ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தினால் எங்களை தாங்குங்கள். நீங்கள் இந்த தரிசனத்தை மற்றொரு இடத்துல கொண்டு போங்கள். நாம் இணைந்து இந்த தேவனுடைய பாரத்